குமர குருபரா முருக சரவணா குக சண்முக ஹரி பிரகான குமர குருபரா முருக சரவணா குக சண்முக ஹரி பிரகான குழக சிவசுத சிவய நமவென குரவனருள் குரு மணியே குழக சிவசுத சிவய நமவென குரகனருள் குரு மணியே அமுத இமயவர் திமிதமிடுகடல் அதனின் அனுதினம் முனையோதும் அமுத இமயவர் திமிதமிடுகடல் அதனில் அனுதினம் முனையோதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடு அபயமிடு குரல் அறியாயோ அமலை அடியவர் கொடிய வினை கொடு அபயமிடு குரல் அறியாயோ கொடிய வினை கொடு அபயம் இடு குரல் அறியாயோ அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியிருக்கார். எப்படி இந்த அம்மா அந்த இடத்துல முருகா முருகா அப்படின்னு உருகி அவங்க முருகனை கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி அவர் சொல்றார், உன்னுடைய அடியவர்கள் உன்னை நோக்கி அபயம் என்று தேடி உன் குரல் உன் பெயர் சொல்லி அழும்பொழுது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனா முருகனுக்கு அன்னைக்கு கேட்டுச்சு. இந்த முருகம்மை முருகா முருகா அப்படின்னு அந்த இடத்துல கண்ணீர் சிந்தனோடனே முருகனுக்கு கேட்டுச்சு. அதே இடத்துல வள்ளி தெய்வானையுடன் தோன்றிய முருகன் இந்த முருகம்மை கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்? அம்மா என் கையை ஒட்ட வச்சிருன்னு கேட்கல. நம்ம என்ன கேட்டாங்க தெரியுமா? அந்த இடத்துல அந்த அம்மா கேட்கறாங்களாம், ஐயா எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை, என் கணவனையும் எப்படியாவது உன்னை வணங்க வச்சு நானும் என் கணவனும் ஒன்று சேர, ஏன்னா எனக்கு 2 கண்கள் ஒன்று, என் கணவன் நீ, நாங்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உன்னை அடையணும், எப்படியாவது என் கணவனை உன் பக்தியோடு கொண்டு சேர்க்குமாறு நம்ம ரொம்ப ஆசையா முருகன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அது போலவே அவங்க வேண்டியது போலவே முருகன் அருள் செய்கிறார். அந்த இடத்துலயே அவங்களுடைய கை இணைக்கப்படுகிறது. எந்த ஒரு வெட்டுக்காயமும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கை இணையுது. அந்த கணவனும் மனம் மாறி அன்று முதல் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பல முருக ஸ்தலங்களுக்கு சென்று பூஜைகள் செய்து அர்ச்சனைகள் செய்து பல முருகன் அடியார்களுக்கு சேவை செய்து முருக அடியார்களுக்கு சேவை செய்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கழிக்கிறாங்க. கடைசியா இருவரும் முருகபதம் அடைகிறாங்க. அப்படிங்கிறதுதான் முருகம்மையினுடைய வரலாறு. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் ஒரு 6 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உறக்க சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான மந்திரம் இல்லை. சத்தமா மனமாற முருகனை நினைத்து அனைத்து செல்வங்களும் உங்களை சேர வேண்டும் என்று வணங்கலாம். எல்லாரும் ஓம் சரவண பவ 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 சரவண பவ. நம சிவாய.